லோக்சபா தேர்தலை முன்னிட்டு ஜெயலலிதா, ஸ்டாலின், விஜயகாந்த், பிரேமலதா தங்களது வேட்பாளர்களுக்காக அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா ஞாயிறன்று கடலூர் மற்றும் விழுப்புரம் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். காங்கிரஸ் மற்றும் திமுகவை தாக்கி பேசிய ஜெயலலிதா, கரசேவைக்கு ஆட்களை அனுப்பியது பாரதிய ஜனதாதான் என்றும், பாரதிய ஜனதா ஆட்சியில் கருணாநிதி அங்கம் வகித்திருந்தார் என்றும் சுட்டிக்காட்டினார். கரசேவையை ஆதரித்தது பாரதிய ஜனதா கட்சி, கரசேவைக்கு ஆட்களை அனுப்பியது பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சியுடன் தானே திரு கருணாநிதி கூட்டு வைத்துக் கொண்டார். 1999 முதல் 2003 முடிய பிஜேபி தலைமையிலான மத்திய கூட்டணி அரசில் அங்கம் வகித்து வளமான இலாக்காக்களை திமுக தானே பெற்றுக் கொண்டது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் திருமாவளவனை ஆதரித்து திமுக பொருளாளர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழகத்தில் மின்வெட்டு அதிகரித்துள்ள நிலையில் அதிமுக பிரச்சாரத்திற்காக மின் திருட்டு நடப்பதாக சாடினார். ஸ்பெஷலா கரண்ட் கொடுத்து அங்கிருந்து அதுவும் திருடி ஈபியில் இருந்து அந்த திருடி இன்னைக்கு அந்த மேடையில கனெக்ஷன் கொடுத்திருக்கிறத பத்திரிகையில போட்டிருக்கா. இதை விட வேற என்ன வரும்? பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதி வேட்பாளர் ராஜாவை ஆதரித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் தான் போட்டியிடாமல் தனது மகனை களமிறக்கி இருப்பதை விமர்சித்த விஜயகாந்த், அதிமுக மற்றும் திமுக இருதரப்பும் பரஸ்பரம் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வீசி மக்களை ஏமாற்றுவதாக கூறினார். மத்திய அமைச்சர் என்ன சொன்னார்? இந்த சிவகங்கை நான் குட்டி சிங்கப்பூர் ஆக்குவேன் சொன்னாரா இல்லையா? இவர் வெள்ள சட்டையோட வெள்ளை வெளிச்சோட அழுக்குப்படாம அப்படி அழுக்குப்படாம திறந்துட்டு அப்படியே பிளைட் ஓடி போடுவார். இதுவரைக்கும் நின்ன அவர் நிக்கல, அவர் பையன் இருந்தார். ஏற்கனவே ஏயா அப்பனும் பிள்ளை ஏயா 5 தடவை ஒரு முதலமைச்சர் அந்த 3வது தடவை என்னையா நாட்டுக்கு பண்ணி நாடை கொள்ளடிச்சு சொன்னது போதும். நாடு கெட்டு குட்டிச்சோட காரணம் இன்னைக்கு இவங்க அவங்கள குறை சொல்ற, அவங்க இவங்களை குறை சொல்ற, இதேதான். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா ஞாயிறன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை துவக்கினார். தமிழகம் குடிகார நாடாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டிய பிரேமலதா நரேந்திர மோடியை பிரதமராக்கும்படி கேட்டுக் கொண்டார். ஒட்டுமொத்த தமிழக இளைஞர்களின் ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து அவர்களை குடிகாரர்களாக மாற்றியது மட்டும்தான் இந்த ஜெயலலிதா ஆட்சியினுடைய சாதனை. தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வந்து ஒட்டுமொத்த மக்களும் இங்கே எல்லாவித வளங்களும் நலங்களும் பெற்றார்கள் என்று படைப்பதுதான் ஒரு நல்ல ஆட்சியாக இருக்க முடியும். தமிழகத்தில் 5 முனை போட்டியாக லோக்சபா தேர்தலை எதிர்கொள்ளும் அரசியல் கட்சியினர் பெரும்பாலும் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டதால் அனல் பறக்கும் பிரச்சாரம் தீவிரமடைந்து வருகிறது.